நம்முடைய ஊர்லயும் சரி எங்கேயும் சரி இந்த மரம் நடுகிறவர்களை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மரத்தை நட்டுட்டு ஒரு 5 அடி ஒரு 6 அடிக்கு பார்த்தீங்கன்னா சுற்றி வந்து ஒரு சின்ன ஃபென்சிங் மாதிரி அந்த செடிக்கு கொடுத்துருவாங்க. ஏன் அதை கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு உயரம் ஒரு 6 அடி 7 அடி வளருகிற வரைக்கும் அந்த செடியை வந்து சில மிருகங்களுடைய கையிலிருந்து காப்பாற்ற வேண்டும். ஸோ ஆடு மாடுகள் ஏதாவது அந்த ரோட்டில் அலைஞ்சிருச்சுன்னா அந்த செடியை பறிச்சிரும். நடந்து போறவங்களுக்கு சும்மா கையை வச்சுட்டு அமைதியா இருக்காம அதை பிச்சிருவாங்க. அதுக்காக உலகத்தில் இருக்கிற மனிதன் வந்து ஒரு செடியை நடும்போது ஒரு ஸ்டெப்பு வளர்ற வரைக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே மறைச்சு வைப்பாங்க. ஆனா அதற்கு பிறகு ஒருவேளை அந்த செடியை வந்து மறைச்சு வைக்கணும்னு நினைச்சா கூட அவர்களால் என்ன பண்ண முடியாதுன்னா அதை மறைச்சு வைக்க முடியாது. ஏன்னா அவர்கள் வைத்திருக்கிற அத்தனை கோட்டைகளையும் தாண்டி அந்த செடி அந்த மரம் வெளியிலே தெரியும். நான் இன்றைக்கு இந்த பலிபீடத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறேன், இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் கொஞ்ச நாள் தான் உங்களை மறைஞ்சு வளர பண்ணுவார். கொஞ்ச நாள் தான் நீங்க மறைஞ்சிருப்பீங்க. நீங்களே நான் வெளியே வர வேண்டான்னு நினைச்சாலும் கர்த்தர் வளர்த்தா ஆரம்பிச்சா அநேகருடைய கண்ணுக்கு முன்னாடி இது நடக்கும் பிரதர், இது நடக்கும் சிஸ்டர். ஆண்டவருடைய வருகை தாமதிக்கும்னா உங்க வளர்ச்சியை பார்த்து அநேகர் பிரமிப்பாங்க. உங்களுடைய வளர்ச்சி அநேகருக்கு வெற்றியாய் தெரியும். உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து அவர்கள் ஆச்சரியப்படுற அளவிற்கு கைகளை மேல தட்டி இயேசுவே